மீன்பிடி தடைக்காலத்திற்கு பின்பு போதிய இறால் வரத்து மற்றும் விலை இல்லாததால் மீனவர்கள் ஏமாற்றம் அடைந்து உள்ளனர். தமிழக அரசின் மீன்பிடி தடைக்காலம் முடிந்ததை தொடர்ந்து ராமேஸ்வரம் மீனவர்கள் டோக்கன் பெற்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். ஆனால் வரலாறு காணாத அளவிற்கு இறால் பிடிப்பு இல்லை என மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வழக்கமாக 400 முதல் 500 கிலோ வரை இறால் கிடைத்த நிலையில் இந்த முறை 100 கிலோவுக்கும் குறைவாகவே சிக்கியுள்ளதாக கூறினர். மேலும் கிடைத்த மீன்களுக்கு நல்ல விலை கிடைக்காததால் நஷ்டத்துடன் திரும்பியுள்ளதாகவும் தெரிவித்தனர். 61 நாட்கள் தடைகாலம் இருந்து இன்றைக்கு 2வது கடல் போயிட்டு வந்திருக்கோம். முதல் கடலே ஏகப்பட்ட படகுகளில் டீசலுக்கு கூட மீன் பிடிக்க முடியலை. பெருத்த நஷ்டம். இன்றைக்கு இந்த வாரத்தில் முதல் நாள் இன்றைக்கி போயிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கும் பெருத்த நஷ்டத்தில் தான் படகுலாம் திரும்பி வந்திருக்கு. பிடிக்கக்கூடிய இறால் நண்டு கணவாய்க்கெல்லாம் என்ன விலைன்னு இதுவரை தெரியலை. பல முறை அரசு அதிகாரிகளோட சந்தித்து எங்களுடைய குறைகளை பூரா சொல்கிறோம். ஆனால் எங்களுடைய குறைகள் ஒன்றுமே நிவர்த்தி ஆகின பாடு இல்லை. இது போக ஒவ்வொரு படகுகளுக்கும் 2 லட்ச ரூபாயிலேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் செலவு செய்து நாங்கள் மீன் பிடிக்க போனோம். ஆனால் எந்த பணமுமே நாங்கள் எடுக்க முடியலை. அதாவது ஒரு பொய்த்து போன தடை காலமாக ஒவ்வொரு ஆண்டு இருக்குது. இந்த அரசு அதிகாரிகள்டையும் அரசாங்கத்தையும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறது என்னென்னா, இந்த தடைகாலம் வேண்டாம். இந்த தடைகாலம் இல்லாமல் இந்த மீனவர் சமூகத்தை காப்பாற்றுங்க.